வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு ஃபுல்கா சப்பாத்தி பண்ணி காட்டுறேன். அதாவது நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே தான், கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நான் பிசைஞ்சிருக்கிற அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா போதும். ஒன்றும் ரொம்ப அதுக்காக அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அப்படியெல்லாம் பிசையணும்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா இது மாதிரி பிடி வச்சு ஏதாவது ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. இது மாதிரி இது இந்த ஃபுல்காக்காகவே இருக்கிற இந்த வலை இது செய்ய தெரியாதவங்க, இது பழக்கம் இல்லாதவங்க இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். தோசைக்கல்லையும் பண்ணலாம், பழகிட்டா பண்ணுவாங்க. இல்லைன்னா இதை வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஹேண்டில் வச்சுருது அப்படின்னு சொன்னால் சௌகரியமாக இருக்கும். ஏன்னா இதை எடுத்து இதில் மாற்றும் போது வேறு மாதிரி தவாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்பவுமே இந்த மாதிரி ஹேண்டில் இருக்க தவாவாக வச்சுக்கோங்க. இப்போ கல் காஞ்சிருச்சு, சப்பாத்தி போட்டிருக்கேன். கல்லில் போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். லேசாக அந்த பபிள்ஸ் வரும், இதில் லைட்டாக வரும். இது பாருங்கள், லேசாக எழும்புறதா தெரியறதா உங்களுக்கு? அவ்வளோதான். திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் மறுபடியும் எழும்பும் போது என்ன பண்ணுங்கள், இதில் மாற்றிடுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இதுதான் ஃபுல்கா சப்பாத்தி. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. என்னென்னா ஒரே ஒரு விஷயம், அதில் ஈவனாக திரட்டணும். அது ஒன்று தான் இதில் விஷயம். மற்றபடி மாவெல்லாம் ரொம்ப சாஃப்டாக பிசையணும் அப்படின்னெல்லாம் ரொம்பலாம் எல்லோரும் சொல்கிற மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. நல்ல கிரேவி ஏதாவது வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எப்போவுமே சப்பாத்தி பண்ணும்போது சிம்மில் வச்சு பண்ணக்கூடாது, நல்ல ஃபுல் ஃப்ளேம் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் சப்பாத்தி சூப்பராக வரும். இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும் சப்பாத்தி எப்பவும். அவ்வளோதான், முடிஞ்சுது. ரொம்ப சூப்பராக வேண்டாம் எனக்கு ஆயிலெல்லாம், எனக்கு எதுவுமே ஆயிலே இல்லாமல் பண்ணிவிட்டு அப்புறம் நெய் போடுறீங்களா என்னன்னு கேட்காதீங்க. ஃபுல்கால் நெய் அப்ளை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இதை பிரித்து காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கர சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 2-3 நாள் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கூட போகவே போகாது. வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதுக்காக போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரையாலாம் ஆகிட்டு ரஃப்பாலாம் ஆகும், அந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது. ஆனால் என்னென்னா வெளியில் கொண்டு போகிறதுனா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கூடுதலாக உப்பு போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. நன்றி, வணக்கம்.